அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 30/8/2024, துவாதசி திதி பின்னிரவு 2:26 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:53 வரை. அதன் பிறகு மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 5:53 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், நிச்சயதார்த்தம் செய்ய, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, காது குத்த, தங்க நகைகள் மற்றும் வாகனம் வாங்க, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருட்டான இடத்திலே மெழுகுவர்த்தியாக இருப்பதே சிறப்பாகும். ஆமாங்க, பணக்காரங்களுக்கு நாம் கொண்டு போய் பணத்தை கொடுத்தோம்னா, பெரிய பரிசளிப்புன்னு கொண்டு போய் கொடுத்தோம்னா அது பெருசாக தோணாதுங்க. அதே இல்லாதவங்களுக்கு, ஏழைப்பாழைக்கு நாம் ஏதாவது கொண்டு கொடுத்தோம்னா அதை பெருசாக கொண்டாடுவாங்க. ஆமாங்க, அதனால தாங்க என்றைக்குமே எளியோர்களை மதித்து நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க. முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தா இன்னைக்கு பத்திரப்பதிவு சொத்தை செய்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பிரகாசமாக இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சூரியனும் பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. கேது வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது ராசியாக பேசி முடிக்கணும்னாலும் இன்னைக்கு அதற்கான முயற்சிகளில் இறங்கலாங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் தோல்வியில் முடியும். முடிந்தவரை பொறுமையாக இரு. முடியாவிட்டால் துணிந்து நின்று செயல்பட்டு வெற்றி பெறப்பார்.
ஆமாங்க, அதுதாங்க உங்களுடைய கொள்கை. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் அளவுக்கு அதிகமாக நம்ம பொறுமைசாலியாக இருந்தோம்னா நம்மளை ஏமாளி அப்படின்லாம் நமக்கு பட்ட பேர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் ரொம்பலாம் நீங்கள் பொறுத்து போக மாட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது, ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும், மீதியெல்லாம் நம்ம எதிர்த்து நின்று கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லை மீறி சிலதெல்லாம் போகும் பொழுது எழுந்து நின்று தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சூரியன், அவருக்கு முன்னாலும் பின்னாலும் யோகாதிபதிகள் புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதிகாரிகள் வர்றப்ப நீங்கள் போகிறதில்ல, நீங்கள் போகும்போது அதிகாரி விடுப்பில் போயிடுறாரு. இது மாதிரியே இருந்த நிலைமை மாறி இன்றைக்கி அதிகாரியை சந்திப்பீங்க. உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புறநகர் பகுதியிலையாவது ஒரு இடம் வாங்கி போட்டுடணும் அப்படின்னு நீங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பூமிக்காரகன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே குரு உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது, முன்ன மாதிரி நம்மால் சுறுசுறுப்பாக இருக்க முடியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீசகதியில் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நமக்கு சாதகமாக பேசுபவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள். அதிக விஷம் கொண்ட பாம்பிற்கு பெயரே நல்ல பாம்புதான். ஆமாங்க, சிலர்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக கூட நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க. அடுத்த நிமிஷம் எதிரி பக்கம் போய் நான் அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எப்பொழுதுமே நீங்கள் நம்ம குற்றம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களே நல்லவர்கள். நம்மளை தாறுமாறாக சிலர்லாம் புகழ்வாங்க. அவங்க எங்கேயோ பள்ளத்தில் நம்மளை தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு புகழ்பவர்களெல்லாம் நல்லவர்கள் அல்ல, இகழ்பவர்களெல்லாம் கெட்டவர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரிடமும் யதார்த்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எதுக்கெடுத்தாலும் நீங்கள் கோவப்படுறீங்க, எது எடுத்தாலும் தள்ளி போகுது, நமக்குன்னு ஏன் இப்படியெல்லாம் செலவாகுது, நமக்கு மட்டும்தானா இப்படி அப்படின்னு ரொம்பவும் நீங்கள் ஆதங்கப்பட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் காலை 11:34 வரைக்கும் தான் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால காலை 11:34 பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார நுழைய இருக்கிறாருங்க. அதனால் கடந்த சில நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும். மதியத்திலிருந்து பணவரவும் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மதியத்திலிருந்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டாகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே மதியத்துக்கு பிறகு விறுவிறுன்னு விற்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரும் புதிருமா இருந்த மேலதிகாரியினுடைய மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அலுவலகத்திலேயும் இன்றைய தினம் நல்ல பேர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு
காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சோர்வு, களைப்பு, முன்கோபம் எல்லாமே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. ஆமாங்க, உடலால் நான் 6 அடி 6.25 அடி எல்லாம் இருக்கலாங்க, உயரமாகவும் இருக்கலாம், வலுவாகவும் இருக்கலாம், உடல் பலம் தேக பலம் வலுத்திருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளார பலவீனம் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி இல்லைங்க. மனப்பயிற்சி பண்ணி பலவிதமான அனுபவங்களை பெற்று பலவிதங்களில் அடிபட்டு மன உறுதி படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலையில் 11:34 மாலை 5:53 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மாலை 5:53 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் மாலை 5:53 பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு அதிகம் கண் விழிக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சிடுசிடுன்னு கோபப்படுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகைச்சிக்க வேண்டாங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத பயணமும் இல்லை. ஆமாங்க, ஒரு இடத்த நாம் போய் சேரணும்னா அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு பாதை நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வரணும்னா பல வழிகளை தாண்டி தாங்க நம்ம வந்தாகணும். வாழ்க்கை ஒன்றும் பெரிய பூந்தோட்டம் கிடையாது, அது போர்க்களம்தான். தினம் தினம் நாம் போராடி தான் முன்னுக்கு வரணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதற்கும் தயாராக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்குள்ளார ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு எதிரி கிரகம் சனி பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக உட்கார்ந்துக்கிட்டு நேருக்கு நேராக உங்களை பார்க்கறதுனால மனசு ரொம்ப உறுதியாக தான் இருக்குது. ஆனால் உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. கால்வலி, கழுத்து வலி, தலைவலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு முன்னாலும் பின்னாலும் சுபகிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமைய
அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உலகமே இயந்திரங்களால் இயங்கினாலும் அனைத்து உள்ளங்களும் உணர்வுகளால் தான் இயங்குகிறது. ஆமாங்க, வீட்டில் நாம் ஒரு சுவிட்சு போட்டோம்னா லைட்டு எரியுது. ஆனால் அதே நேரத்தில் நாம் பூஜை ரூமில் போய் அந்த நல்ல விளக்கு அகல் விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது அப்போவும் வெளிச்சம் வருது. ஆனால் அந்த 2 வெளிச்சத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. சுவிட்சு போகிறது நம்ம சாதாரணமாக பண்ணுறோம். ஆனால் பூஜை ரூமில் போய் விளக்கேற்றுறது நாம் உணர்வு பூர்வமாக பண்ணுறோம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பீங்க. அடுத்தவங்க முகம் எப்படி இருக்குது, அவங்க சோகமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, சங்கடத்தில் இருக்காங்களா, அல்லது ஏதாவது எதிர்பார்த்து நம்மக்கிட்ட வந்திருக்காங்களா, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களின் தேவைகளை அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் சில சேவைகளை செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு சந்தாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பணவரவு நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து தள்ளி போன விஷயங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நெருங்கி வந்திருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிடும், கையில் காசு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முக்கியஸ்தர்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தும் பார்க்காம போன சில சொந்தக்காரர்கள் அவங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபமும் கிடைக்கும். புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால முன்னை விட இப்போ ரொம்ப அழகாகிட்டே இருக்கீங்க. பளிச்சுன்னு இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பார்க்குறவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து போய் வாழ்பவர்கள் புத்திசாலிகள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. நாம் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேற ஒன்று. பரவாயில்ல, இறைவனுடைய சித்தம் அதுதான் அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்க வேண்டியதுதான். உதிக்கும் போது விதிக்கப்பட்டது என்னவோ அதை நாம் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் நலமாக இருக்குங்கிற பெரிய மனசோட எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள், திடீர்னு பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுன்னு பரபரப்பாகவே நீங்கள் இருந்துருப்பீங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இவங்கெல்லாம் நாம் கேட்டால் தருவாங்களா அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அவங்கள போய் நீங்கள் கேட்டுடுறது நல்லதுங்க. அவங்க உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். அதிகளவு லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கையில் இல்லையே, வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உலகிலேயே மிகவும் எளிமையானது பிறருடைய குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பது. ஆனால் உலகிலேயே மிக மிக அரிதானது தன்னுடைய குறைகளை தானே கண்டுபிடித்து திருத்திக் கொள்வது. நீங்கள் அப்படி தாங்க. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை நாம் எடுத்து சொல்ல போனால், வா முதுகுக்கு பின்னால் அவ்வளோ அழுக்கு இருக்குது, அதை போய் முதல்ல சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல நம்மளை நாம் சரி பண்ணிப்போம், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணுவோம், அதுக்கு பிறகு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவோம்னு எங்கும் எப்போதும் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், செலவுகள் தான், பணப்பற்றாக்குறை தான். ஒரு வழியாக எப்படியோ உருட்டி கிரட்டி சமாளிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. காலையில் பரவாயில்ல அப்படின்னா சாயந்தரம் வேறு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து சிக்கிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க குடும்ப விவகாரத்துலேயும் நீங்கள் அதிகமாக மூக்க நுழைக்காதீங்க. குரு பகவான் உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு, உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு சேவை செய்யும் பொழுது, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் பொழுது வரக்கூடிய சந்தோஷமே அலாதிதாங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், போட்டிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் முன்கோபமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பாரமாக இருப்பதை விட தூரமாக இருப்பதே மேல். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் சுமையாக இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்க உழைப்பில், அடுத்தவங்க சம்பாத்தியத்தில், அடுத்தவங்க நிழலில் இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. நாம் நம்ம உழைப்பில், நம்ம சுய சம்பாத்தியத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:53 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:53 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திர மங்கள யோகம் இருக்கிறதுனால
ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி பலிதமாகி இன்றைக்கி அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அப்பா வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது பெற வேண்டியது வர வேண்டியது இருந்தால் அதற்கான முயற்சிகளை இன்றைக்கி இறங்கலாம். அதே மாதிரி சொத்துக்கு பட்டா சிட்டா அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாகவும் நீங்கள் இருக்கணுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிவாகிவிட்டேன் என்பதே உண்மையான அனுபவமாகும். தெரிஞ்சுக்கிறது வேற, தெளிவாகிக்கிறது வேறு. ஏன்னா தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயந்தான். ஆனால் நாம் அதை உள்ளுக்குள்ளார வாங்கி உணர்ந்து அதை நாங்கள் அதை எல்லா வகையிலுமே அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அந்த அனுபவ அறிவு தாங்க என்றைக்குமே நம்மை வழி நடத்தும். அதனால தாங்க எங்கும் எப்போதும் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு அனுபவசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 6வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனை சொத்து விவகாரங்கள் முன்னெடுத்து இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. வாய்க்கா தகராறு, சொத்து தகராறு, அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த அலைச்சல்கள், டென்ஷன் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடிஞ்சு சகோதர ஒற்றுமை அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கும். சுக்கிரன் 10வது வீடு, அதாவது உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தாங்க. ஆமாங்க, கடல் நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் கை நிறைய எடுத்து நம்மால் குடிக்க முடியுமா? பயன்படாது. அதே மாதிரி தான் நம்முடைய சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னா உதவ மாட்டாங்க. அதனால தாங்க அடுத்தவங்க கையை நம்பி நாம் ஏன் வாழ்வான? நம்ம உழைப்பால் நாம் முன்னுக்கு வருவோம். நமக்கும் ஒரு காலம் வரும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நம்பிக்கையோடு நடைபோடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். அரசு காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுடைய அன்பு
அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள், விஐபிகள் சந்திப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நல்ல லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை நேரத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விழுந்துவிட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்துவிட்டோம் என்று புன்னகை செய்யப்பார். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் அலுத்துக்காமல் அலுங்காமல் குலுங்காமல் அடுத்தடுத்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பணவரவு உண்டு. சொத்து பத்து விவகாரங்கள் வில்லங்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு இனந்தெரியாத பயம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகுங்க. ஏன்னா 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய மேற்படிப்பு அதெல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு அமையுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீண்ட நாள் வழக்குகள், நிலுவையில் இருந்த வழக்குகள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பணவரவும் உண்டு. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நிம்மதி உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. முகூர்த்த நாள், கல்யாண தேதி குறிக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெண் பிள்ளை, அதாவது மணமகன் மணமகள், அவங்களுடைய நட்சத்திரங்கள், அவங்களுடைய ராசிகள், அவங்களுடைய கிரக அமைப்புகள், அவங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்தி நடக்குது இதையெல்லாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பிறகு அவங்க 2 பேருடைய ஜாதக அமைப்புகளை ஆராய்ந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த நாளில் திருமணத்தை வச்சோம்னா அவங்க நீடூழி வாழ்வாங்க, பிரியாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து அலசி ஆராய்ந்து கல்யாண தேதியை உருவாக்குறது, கல்யாண தேதியை நிர்ணயிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலப்பிரகாசிகா அப்படிங்கிற நூலும் சரி, இன்னொரு நூல் காலவிதான பத்ததி அப்படின்னு ஒரு பழமையான நூல். அந்த 2 நூல்லையுமே என்ன சொல்லப்பட்டிருக்குது, மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் இந்த 2 லக்னங்கள் கல்யாணம் முகூர்த்த லக்னங்களாக வரக்கூடாது. இந்த 2 லக்னங்களில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே சில நூல்கள் என்ன சொல்லுது, விருச்சிக லக்னம் இருக்கலாம், குரு பகவானுடைய பார்வை அந்த லக்னத்து மேலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அந்த லக்னம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் எந்த லக்னத்தை அமைக்கிறோம்
முகூர்த்த லக்னம், அந்த மாங்கல்யம் சூட்டுற நேரம், அந்த லக்னம் இருக்கு இல்லைங்களா, அது பாபகிரக லக்னமா சுபகிரக லக்னமா, அதெல்லாம் நம்ம பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கேந்திரத்தில் வந்து பாபகிரகங்கள் அவங்கெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணுங்க. ஏன்னா 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானங்களில் வந்து பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்காங்கன்னா ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கலாம். ஏன்னா ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் எந்த கெடுதலும் இருக்காதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சுபகிரகங்கள் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி உட்கார்ந்தா கேந்திராதிபத்திய தோஷம் உருவாகும். அதனால் சுபகிரகங்கள் வந்து 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளில் வந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடாதுங்கிறதும் அந்த காலவிதான பத்ததி அப்படிங்கிற ஜோதிட நூலில் வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக வந்து 6, 8, 12 வந்து சுபகிரகங்கள் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு விசேஷமான ஒரு காம்பினேஷன். அது இல்லாமல் சுபகிரகங்கள் வலுத்து உட்கார்ந்துருந்தால் மணமக்கள் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா 6, 8, 12 போய் சுபகிரகங்கள் மறைஞ்சதுன்னா நடுநடுவில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும், மன சங்கடத்தால் பிரிவுகள் எல்லாமே வரும். அதனால தான் அந்த வீடுகளில் சுபகிரகங்கள் போய் மறையாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. பொதுவாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் தாராபலன், சந்திரபலம். இந்த ரெண்டும் வந்து நம்ம முகூர்த்த லக்னத்துக்கு ரொம்ப முக்கியங்க. மணமக்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து தாராபலன் நல்லா இருக்கணும். அவங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 9 அந்த மாதிரி ஸ்தான அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில் வந்து அன்றைய நட்சத்திரம் இருக்கணும். அது தாராபலன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சந்திரபலம் அப்படின்னு சொல்கிறோம்னா மணமக்களுக்கு சாதகமான இடத்துல, அதாவது 1, 3, அதாவது அவங்களுடைய ராசிக்கு, மணமக்களுடைய ராசிக்கு 1வது வீட்டில் அல்லது வந்து 3ல் 6, 7, 10, 11 அங்கே வந்து அந்த ராசியில் சந்திரன் இருக்கலாம். இதுலேயும் சில நூல்கள் வந்து மாறுபட்ட கருத்துக்களை சொன்னாலும் அதிகப்படியான ஜோதிட நூல்கள் இந்த கருத்துக்களைத்தான் உறுதிப்படுத்தி சொல்லுதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் திருமணத்துக்கு வந்து நாம் பொருத்தம் பார்க்குறது முக்கியம் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் கல்யாண நாள், அந்த முகூர்த்த நாள் 2 பேருக்கும் நல்ல நாளாக இருக்கணும். நல்ல திதி, நல்ல நட்சத்திரம் அதெல்லாம் உள்ளதாக இருக்கணுங்க. அதனால் கல்யாண தேதி பாருங்கள், ஏதோ மண்டபம் காலியாக இருக்குன்னு அன்னைக்கு போய் கல்யாணத்தை பண்ணிடாதீங்க. நல்ல நாள், இருவருக்கும் பொருந்தி வரக்கூடிய நாள், நட்சத்திர நாளில் திருமணம் செய்யுங்க. ஆள்போல் தரைத்து அருகுபோல் வேரோடி மணமக்கள் சிறப்பாக இருப்பாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.